டாக்டர் விஜயகுமார், கன்சல்டன்ட் கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோன் ஹாஸ்பிட்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற பேஷண்ட் வந்து வீட்டில் தெரியாமல் விழுந்துடுறாரு. விழுந்ததுக்கப்புறம் அவருக்கு கை கால் பலக்குறைவு, கழுத்து வலி அந்த மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வர்றப்போ என்ன காரணத்தினால இருக்குங்கிறதுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு மேல் கழுத்தெலும்பு C1 C2ன்னு சொல்லுவோம், அந்த 2 எலும்பு நகுற்றம் இருக்குது. ஸோ அந்த எலும்பு யூஸ்வலாக ஒரு நார்மலான பொசிஷனில் இல்லாமல் அந்த எலும்பு வந்து பின்னாடி நகர்ந்துருது. அந்த எலும்புக்கு பின்னாடி நரம்பு வளம் இருக்கிறது, ஸ்பைனல் கார்டு இருக்கிறதுனால அந்த நரம்பு குத்துறதுனால அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பலக்குறைவு ஏற்படும், நிறைய பேர்த்துக்கு தீவிரமாக இருக்கலாம், நிறைய பேர்த்துக்கு கம்மியாக இருக்கலாம். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப தீவிரமான பலக்குறைவு ஏற்படலை, அதிர்ஷ்டவசமாக ஏற்படாமே அவர் தப்பிச்சிட்டாரு. பட் கழுத்து வலி மட்டும் இருந்துச்சு. இந்த ப்ராப்ளமுக்கு பேர் அட்லாண்டா ஆக்சியல் டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேல் கழுத்தெலும்பு அந்த இடத்துல அவங்களோட அடிபட்டிருக்க காயத்தினால நகர ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த மாதிரி நகுற்றம் இருக்கிறதுனால ஒவ்வொரு டைமும் அவங்க கழுத்தை மடக்கிறாங்க, நீட்டுறாங்க, இந்த மாதிரி தலையை திருப்புறாங்க அப்படின்னா நரம்பு போய் குத்தலாம் ஸ்பைனல் கார்டு, அதனால அவங்களுக்கு பலக்குறைவு ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்காக அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி பண்ணி அந்த எலும்பு நகுற்றத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட்டு. இதில் வந்து நம்ம அவருக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து அட்லாண்டா ஆக்சியல் டிஸ்லோகேஷனுங்கிறது அவருக்கு இருக்க ப்ராப்ளம். அதுக்கு வந்து நம்ம C1 C2 டிரான்ஸ் ஆர்டிகுலர் ஸ்க்ரூங்கிறது பண்ணோம். ஸோ இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர். இது வந்து 2 பக்கமும் அந்த எலும்பு நகுற்றத்தை வந்து ஒரு ஸ்க்ரூ மூலமாக நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் ஒவ்வொரு டைம் அவர் கழுத்தை மடக்கிறாரு, திரும்புகிறாரு, அந்த மாதிரி பண்ணுறப்போ அவருக்கு அந்த மாதிரி நரம்பு போய் குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ரொசீஜர். பட் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறப்போ அவங்களால நார்மலான லைஃப் லீட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் அவங்க நரம்பு பாதிப்பு வராமையும் தவிர்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து ரெகுலராக வந்து C1 C2 ஃபிக்ஸேஷன் பண்ணுறதுல 4 ஸ்க்ரூ யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம 2 ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணல இம்ப்ளான்ட் ரொம்ப கம்மி, பட் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அந்த மாதிரி இவருக்கு பண்ணினதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்தில் ரெக்கவர் ஆகிட்டார். பெரிய பலக்குறைவு இல்லாதனால அவருக்கு இப்போ நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜரில் அந்த ஜாயிண்டோட மொபிலிட்டியை ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதனால அவர் கழுத்தை மடக்கிறல, கழுப்பை திருப்புறல, இதில் எல்லாம் அவருக்கு எதுவும் ரொம்ப பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் அவங்களால நார்மலாக நகற்ற முடியும். வணக்கம். பெரம்பலூர் மாவட்டத்தில் செந்தமித்தேவன். எனக்கு வந்து ஏற்கனவே வந்து இளநீருக்கு போனேன். இளநீருக்கு போகும்போது மரத்துல சுரண்டு போட்டு இளநீர் அறுக்கும்போது கீழே விழுந்துட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. திரும்ப வந்து திட்டக்குடி பக்கத்துல டாக்டர் காட்டினேன். அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. பண்ணி மறுநாள் அப்புறம் ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்தாங்க. ஆப்ரேஷன் பண்ணுனாங்க. ஆப்ரேஷன் எனக்கு உடன்பாடு இல்லை. சரி அது பரவாயில்ல அப்படின்ட்டு அவங்களும் உடம்பு நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப இடையில 8ஆம் மாசம் வந்து நான் பாத்ரூமுக்கு போனேன். பாத்ரூம் போகும்போது கீழே விழுந்துட்டேன். விழுந்த உடனே எனக்கு இந்த ஒரு கை கால் வந்து ரைட் கை கால் பதிலா உடனே நான் உடனே பக்கத்துல யாருமே இல்லை. 5:15 மணிக்கு திரும்ப அப்புறம் பக்கத்துல வந்தாங்க. அப்புறம் வீட்டு பசங்க எல்லாம் வர சொல்லி கையை பிடிச்சி தூக்குனாங்க. தூக்குனோடு எனக்கு அந்த சோத்துக்கால் வந்து சுத்தமே வரல. அப்புறம் இந்த உடனே திட்டக்குடிக்கு பிரபு டாக்டர்கிட்ட போனோம். அவர் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. ஸ்கேன் எடுத்து வந்து அவர் டாக்டர் என்ன சொன்னாரு, நீங்க திருச்சியில வந்து நியூரோன் ஸ்பெஷலிஸ்ட், அவருக்கு இதுக்கு போங்க சரியாயிடுன்னு டாக்டர் சொன்னாரு. அப்புறம் உடனே அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு அப்புறம் நேரம் இங்கே வந்தோம். இங்கே டாக்டருங்க பார்த்தாங்க. டாக்டருங்க பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க. சரி எடுத்துக்கிறேங்க அப்படின்னு நான் சரின்னு சொல்லிட்டோம். அப்புறம் வந்து ஸ்கேனு, எக்ஸ்ரே எல்லாமே எடுத்தாங்க. சரி வந்து இது ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. 24 மணி நேரத்துல ஆப்ரேஷன் பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணலாம் இவங்க வந்து கோமா ஸ்டேஜ் போடுவீங்க அப்படின்னாங்க. நான் பயந்தேன் முன்னாடி, ஏன்னா ஆப்ரேஷன் இப்ப பண்ண போறோமே அப்படின்ட்டு அடுத்த வாரம் பண்ணிக்கணும்னு டாக்டர் சொன்னேன். டாக்டர் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை இல்லை, இது ஆப்ரேஷன் வந்து நான் சக்சஸா பண்ணிடுறேன், உங்களுக்கு இது வந்து மேஜர் ஆப்ரேஷன் தான், நான் சக்சஸா பண்ணிடுறேன், பயப்படவே வேணாம் அப்படின்ட்டார் டாக்டர். பசங்க எங்க வீட்டுல எல்லாம் சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண ஓகே ஒத்துக்கிட்டேன். ஒரு நாள் பெட்ல இருக்க வச்சாங்க. மறுநாள் ஆப்ரேஷன் டாக்டர் விஜயகுமார் டாக்டர் தான் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அவர் கூட வந்தவங்க. சக்சஸ் ஆப்ரேஷன் வந்து நல்லபடியா சக்சஸா முடிஞ்சிச்சு. வந்து ஒரு 3 நாள் கழிச்சு டாக்டர் 2 பேர் வந்து நடைப்பயிற்சி கையை பிடிச்சிட்டு நடக்க விட்டாங்க. இங்கேயே காலையிலும் சாயந்தரமும் நடக்க விட்டாங்க. அப்படியே காலு அப்படியே பரவாயில்ல நடந்தது. 5ஆம் நாள் வந்து கொஞ்சம் இதா இருந்தது. டாக்டர் என்ன சொன்னா, உங்களுக்கு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, நீங்க வந்து வீட்டுல போய் எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு 2 3 எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் வீட்டுல போய் எக்ஸசைஸ் பண்ணேன். திரும்ப 2 மாசம் கழிச்சு டாக்டர் வர சொன்னாரு. வந்து பார்த்தோம். பிறகு மாத்திரை எழுதி கொடுத்துருந்தாரு. சாப்பிட்டுட்டு இப்ப பரவாயில்ல, இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க சுகர் மட்டும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் 6 மாசம் முடிஞ்சு இப்ப இன்னைக்கு வந்த இந்த டேட்ல வந்து டாக்டர் பார்த்து உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, நீங்க வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. இங்க இருந்த ஸ்டாஃப்ல எல்லாமே வந்து நர்ஸுங்க எல்லாமே நல்ல ஒரு அப்பாவை எப்படி பாத்துக்கிறோமோ அந்த முறையில வந்து பிள்ளைங்க எல்லாமே நல்ல பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. ஒரு 5 நாள் இருந்தேன். 5ஆம் நாள் வந்து எல்லாம்
சரியாச்சு. நான் கிளம்பி நான் வந்து இப்போ வயலுக்கு போறேன். இப்போ என்னுடைய தேவைக்கு என்னென்ன வேலையோ எல்லாமே நானே செஞ்சுக்கிறேன், யார் உதவியும் இல்லாத.